நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம செடி வந்து நட்சத்திராக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. அப்போ தான் நர்ஸ் வந்து நட்சத்திராவை பார்த்து சொல்கிறாங்க, அவங்க உடம்புல இன்னும் எந்த ஒரு மாற்றமும் தெரியல, அவங்க இன்னும் கோமா ஸ்டேஜில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம செடி நட்சத்திராக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம செடி வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. நட்சத்திரா எப்படியாவது கண் முழிச்சிரு, இனிமேட்டு உன் வாழ்க்கையில் நான் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கவே மாட்டேன், உன்னை விட்டு நான் தூரமாக போயிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செரி வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நட்சத்திராக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கண் அசைய ஆரம்பிக்குது, கை அசைய ஆரம்பிக்குது. இதை பார்த்ததுமே செரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம செரி ஓடி போயிட்டு நர்ஸை வந்து கூட்டிகிட்டு வராங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே வராங்க. நட்சத்திராவை செக் பண்ணி பார்த்துட்டு, பரவாயில்லையே இவங்க இவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இவங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க, அவங்க உயிர் பழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர்ஸ்லாம் செரி கிட்ட சொல்ல, இதை கேட்டு செரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரா கிட்ட செரி சொல்கிறாங்க, நட்சத்திரா நீ தண்ணியில் குதிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உன்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் குதிச்சு உன்னை காப்பாற்றினேன், நல்ல வேலையாக உனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரி வந்து நட்சத்திரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம நட்சத்திரா வந்து செரிக்கு பண்ண கொடுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. நட்சத்திரா ஆரம்பத்தில் வந்து செரியை ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்கள்ல, தூங்கிட்டு இருக்கும்போது சுட சுட காஃபியை மூஞ்சில் ஊற்றுறது, செரியை நக்கல் பண்ணுறது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம நட்சத்திரா நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் செரி கிட்ட சொல்லுவாங்க, செரி நான் உனக்கு எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கேன், ஆனால் ஆபத்தில் இருக்கும்போது என்னோட உயிரை நீ எப்படி காப்பாற்றின அப்படிங்கிற மாதிரி நம்ம நட்சத்திரா வந்து செரி கிட்ட கேட்க, அதுக்கு செரி சொல்கிறாங்க, நீ என்னைய கொடுமை பண்ணியிருக்கனா அது என் மேலே இருக்கிற கோபத்தில் தானே நீ பண்ண, நீ என்ன சும்மாவா பண்ண, நானும் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்ல, உன்னோட அனுமதி இல்லாமல் உன் கழுத்தில் தாலி கட்டினது பெரிய தப்பு, அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நான் பூமியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக உன் கழுத்தில் தாலி கட்டிட்டேன், அதுக்காக கிடைச்ச தண்டனையாக தான் நான் இவ்வளோ நாளாக நீ பண்ணுற எல்லாத்தையுமே பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். இப்போ கூட எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் என்னோட கதையை முடிக்கிறதுக்கு தானே நீ இப்படியெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்டு நட்சத்திரா வந்து செரி கிட்ட சொல்கிறாங்க, சாரி செரி என்னை மன்னிச்சிரு, அதுக்கு தான் கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டார்ல அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா வந்து செரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு செரி வந்து நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க, சரி நட்சத்திரா உங்கள் அம்மா உனக்கு ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச, அவங்க என்னமோ இதோன்னு பயந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி செரி சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம அபூர்வா வந்து என்னது இது இன்னும் நட்சத்திரா கிட்ட வந்து ஒரு ஃபோன் காலும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது நட்சத்திரா ஃபோன் பண்ணுறாங்க. மம்மி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அபூர்வா சொல்கிறாங்க, என்ன நட்சத்திரா என்ன அந்த செடியை போட்டு தள்ளுறதுக்கு எதுவும் பிளான் பண்ணியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, அதை பற்றி நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு பிந்துவோட விஷயம் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா பிந்து வந்து சிவா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத வச்சு அபூர்வா செம்ம கோவப்படுறாங்க. மீரா கிட்ட சொல்கிறாங்க, மீரா இதுக்கப்புறம் பிந்து காலேஜுக்கு எங்கேயுமே போகக்கூடாது, அவளோட படிப்பை இதோடு நிறுத்திடு, இதுக்கப்புறம் அவளுக்கு நல்ல வரனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம், அவள் என்ன கண்ட பசங்களோட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காளா, என்ன தைரியம் அவளுக்கு, இந்த வீட்டு பொண்ணாக இருந்துட்டு எப்படி அப்படி பண்ணுறதுக்கு துணிச்சல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்ல, இதை கிட்ட மீரா சொல்கிறாங்க, நான் அவகிட்ட சொல்லி எப்படியாவது காலேஜ் போவிடாமல் தடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டதுமே பிந்துக்கு வந்து பயங்கர ஷாக்கிங் ஆகுது. மீரா கிட்ட சொல்கிறாங்க, எப்படிம்மா நான் காலேஜ் போகாமல் இருக்கிறது, என்னோட படிப்பை நான் முடிக்க வேணாமா, சும்மா திடுதுப்புன்னு கல்யாணம் அது இதுன்னு பேசுனீங்கன்னா என்னோட மனநிலைமை பாதிக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மீரா சொல்கிறாங்க, போதும் நீ படித்து கிழிச்சதெல்லாம் ஒழுங்காக கல்யாணத்தை பண்ணிட்டு ஒரு குடும்பத்தில் வாழ்கிறத பாரு அப்படிங்கிற மாதிரி மீரா சொல்ல, இதை கிட்ட பிந்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே நம்ம சிவாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த சைடு சிவா பூரி எல்லாருமே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ககன் வந்து சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னம்மா நம்ம பேசினதை முடிவு பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி பொறி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பூரி வந்து வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சிவாவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. உடனே சிவாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது, நான் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறம் தான் ககன் வந்து பேசுகிறாங்க, எப்படியாவது பூரிக்கும் சிவாவுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம வேலைகள் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் சிவா வந்து பிந்து எதுக்காக இந்த டைமில் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ பிந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது சிவா வந்து பிந்து கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு பிந்து எது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பிந்து சொல்கிறாங்க, சிவா எங்கள் வீட்டில் வேற ஒரு மாப்பிள்ளை பற்றி என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த அபூர்வா என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, நான் இனிமேட்டு காலேஜுக்கே போகக்கூடாதான், என்னுடைய படிப்பே நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு சிவா சொல்கிறாங்க, இங்கே பாரு பிந்து இதெல்லாம் நினச்சி நீ அழுதுகிட்டு இருக்காத, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்டுவேன், அவங்க 10 மாப்பிள்ளை 100 மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி உனக்கு மாப்பிள்ளை
நான் தான் அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து பிந்துவுக்கு வாக்கு கொடுத்துட்றாங்க. இந்த சைடு சிவாவை பார்த்து பூமி கேட்குறாங்க, என்ன சிவா புது மாப்பிள்ளையாக போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது கேட்டு சிவாவுக்கு ஒன்றுமே புரியல. அவரும் சிரிச்சுக்கிட்டு ஏதோ நம்மளை கலாய்க்கிறாங்க போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாரு. அப்போது நம்ம சிவா வந்து அவசரமாக காலேஜ் கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு சாரதா வந்து பூமி கிட்ட கேட்குறாங்க, பூமி எதுக்கோ சிவா கிட்ட நம்ம ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, அவன்கிட்ட நான் பொறுமையாக பேசுகிறேன் அத்தை, கண்டிப்பாக அவன் பூரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அப்ஜெக்ஷன் இல்லை தான் சொல்ல போகிறான், ஏன்னா 2 பேரும் தான் ஒருத்தர் விரும்புகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம அப்புறம் வந்து சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பார் சூர்யா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, அந்த ககனை எப்படியாவது உன்னோட லாக்கப்பில் வச்சு அடித்து தோலை உரிக்கணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், என்னையவே பழி வாங்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கானா, அவனை நான் சும்மா விட மாட்டேன், இந்த அபூர்வானா யாருன்னு அவனுக்கு நான் காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா சூர்யா கிட்ட சொல்ல, அதுக்கு சூர்யா வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அந்த மாதிரியே ககனை கவுத்தோன்னா கண்டிப்பாக ககனை வந்து யாராலுமே காப்பாற்றவே முடியாது, அவன் ஆயில் முழுக்க ஜெயிலே கடந்து சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்ல, இதை கேட்ட அபூர்வா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் அந்த ஒரு நாளுக்காக தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமாக நல்ல நியூஸாக எனக்கு கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சூர்யா கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமி ககன் எல்லாருமே ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்க, எப்படியாவது பூரிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ஒரு கடமை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. பூமி கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு சிவாவை ரொம்பவே பிடிக்கும் பூமி, ஏன்னா ஆரம்பத்தில் அவன் வீட்டுக்கு வந்தப்போ அவனோட இன்னசென்ட், அவனோட கேரக்டர் எல்லாமே எனக்கு பிடிச்சிதான், பூரி சிவா விரும்புகிறாங்க தெரிஞ்சு நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், இதே வேற ஒருத்தனா இருந்தால் நான் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் வந்து பூமி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம பூமிக்குள்ள மனசில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும், சிவாவுக்கு உண்மையாலே பூரி மேலே விருப்பம் தானா, அப்படி விருப்பம் இருந்திருந்தா அவன் என்கிட்ட சொல்லியிருப்பானே, இப்போ வரைக்கும் அவன் எதுக்காக ஒரு வார்த்தையும் சொல்ல வரல, எதுக்காக காலேஜில் பிந்துவும் சிவாவும் ரொம்ப க்ளோஸாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்ம பூமிக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, சிவா வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட நம்ம ஏதாவது ஒன்று பேசி அவன் மனசில் என்ன இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே சிவா வந்து ரொம்பவே சேடாக வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் பூமி வந்து சிவா கிட்ட கேட்குறாங்க, சிவா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் சிவா கிட்ட கேட்குறாங்க, உனக்கு நீ பூரியை விரும்புறியா சிவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிவாவுக்கு உடனே ஷாக் ஆகிடுச்சு, என்னக்கா சொல்கிறீங்க, நான் பூரியை விரும்புகிறேன், நான் யார் சொன்ன உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, பூரி என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவா வந்து எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. அப்போ பூரி வந்து இவ்வளோ நாளாக நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாளா, நான் விரும்புகிறது பிந்துவை தானே, அவையும் அவளை நான் விரும்புகிறதா நினச்சிக்கிட்டு இப்படி அக்கா கிட்டலாம் சொல்லியிருக்கா, ஒன்றுமே புரியலையே, அப்போது காலையில் மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்களே, ஒரு வேளை எல்லாரும் சேர்ந்து எனக்கும் பூரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சிவா யோசிச்சு பார்த்து பூமி கிட்ட கேட்குறாங்க, என்னக்கா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் பூரியெல்லாம் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சிவா டக்குன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பூமிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, என்ன சிவா விளையாண்டுட்டு இருக்கியா, நீ பூரி 2 பேரும் க்ளோஸாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ என்னன்னா பூரியை நான் விரும்பலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி கேட்க, இதை கேட்ட சிவாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ தான் சிவா சொல்கிறாங்க, பூரி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளோதான், நான் இப்போ வரைக்கும் அவளை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் ஏக்கா இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ பூமி வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அப்செட் ஆகி நிற்கிறாங்க. என்ன சிவா பண்ணிக்கிட்டு இருக்க, நீயும் பூரியும் விரும்புகிறதா நினச்சி வீட்டில் உங்களுக்கு கல்யாண ஏற்பாடு வரைக்கும் போயிட்டாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிவாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ தான் சிவா சொல்கிறாங்க, நான் விரும்புகிறது பூரியை கிடையாது, பிந்துவை தான் நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா எல்லா உண்மையுமே பூமி கிட்ட போட்டு உடைச்சிடுறாங்க. இதை கேட்டதுமே பூமியோட இதயமே உடஞ்சி போயிடும் போல, அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப அப்செட் ஆகி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தா தம்பியோட வாழ்க்கை, இன்னொரு பக்கம் ககன், பூரி, சாரதா, இவங்க 3 பேருமே ரொம்ப ஆசைப்பட்டு சிவாவை எப்படியாவது பூரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இதுக்கிடையில் பூமி மாட்டிக்கிட்டு செம்மையாக முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையிலேருந்து பூமி எப்படி வெளியில் வர போகிறாங்க, நம்ம ககனுக்கு புதுசாக வரப்போகிற பிரச்சனையிலேருந்து பூமி எப்படி ககனை காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.